கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமம் ஒரு கண்ணீர் கிராமமாக இன்று மாறி இருக்கிறது. சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. ஒரே நாளில் விஷச்சாராயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கள்ளச்சாராயம், பாக்கெட் சாராயம் குடித்ததுனால ஒரே நாளில் 42 பேரை இழந்து 42 உயிர்கள், 42 உறவினர்கள், 42 நண்பர்களை இழந்து, குழந்தைகள் தாய் தந்தைகளை இழந்து, சில குழந்தைகள் தாயும் தந்தையும் ஒரே நேரத்தில் இழந்து நிர்கதியாக அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்கிறது என்றால் மிகையல்ல. இன்றைக்கு ஆளும் கட்சி முதல் எதிர்க்கட்சி வரை, எதிர்க்கட்சி தலைவர், பாஜக தலைவர் அண்ணாமலை, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் இன்றைக்கு கருணாபுரத்தில் குழுமி இருந்தது என்றால் அது மிகையல்ல. அத்தனை பேரும் ஆறுதல் சொல்ல சென்றிருந்தார்கள். அத்தனை பேரும் ஒவ்வொரு கட்சியும் தங்களால் இயன்ற உதவிகளை அந்த மக்களுக்கு செய்வதற்காக சென்றிருந்தார்கள். இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் பணிக்கு சென்று அந்தந்த நாளைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அவர்களுக்கு அந்த சம்பளம் கிடைத்தால் மட்டும்தான் அன்றைய நாளை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில கடும் வறுமையில வாழக்கூடிய அந்த மக்கள் தான். அதனால தானோ என்னவோ அவர்களுக்கு இது மாதிரியான இந்த சாராயம் மலிவு விலையில கிடைப்பதனால அதை அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு அங்கிருந்து கள தகவல்கள் நமக்கு தொடர்ந்து தெரிவிக்கின்றன. ரொம்ப தமிழ்நாட்டையே ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் இந்த 42 பேரையும் ஒவ்வொருவராக அடக்கம் செய்வதற்கு அல்லது தகனம் செய்வதற்கான பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. அங்கே கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டிலிருந்து நமக்கு நேரலை காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் தகவல்களோடு இணைகின்றார். கோபிநாத், இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அதை பற்றி விரிவாக சொல்லுங்க. கருணாபுரம் பகுதிக்கு இன்று கருப்பு நாள்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா 42 பேர் இந்த பகுதியில் உயிரிழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட உடல்கள் அவங்களோட உறவினர்கள், அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்து அவரோட உறவினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இறுதி சடங்கு வீட்டுல செஞ்சு அவர்களோட உடல்கள் ஒவ்வொன்றாக இங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம கண்டோன்றவர் அவரோட உடல் எரிச்சதை பார்த்தோம். இப்ப தற்போது பாத்தீங்கன்னா சேகர் என்பவரோட உடல் வாகனத்துல, இறுதி ஊர்வல வாகனத்துல கொண்டு வந்து இவரோட உடலை அடக்கம் செய்யறாங்க. இதற்கான இறுதி சடங்கு செய்யறதுக்கு அவரோட மகன்கள் அத்தனை பேருமே சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து இது பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சிங்கிள் ரோடு தான், அதாவது ஒரு வழி பாதையா மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு வழி பாதையில ஒவ்வொருவரோட உடல்களும் அடுத்தடுத்து இப்ப நேரம் நெருங்க மாலை பொழுது சாய சாய இருள் சூழ ஒவ்வொருவரோட உடல்களா விரைவாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எரிக்கிறதுக்கும் அதே போல புதைக்கிறதுக்கான அந்த நடவடிக்கையில உறவினர்கள் இறுதி சடங்கு செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இறுதி ஊர்வலம் எடுத்து செல்வதற்கான வாகனங்கள் மிக குறைவா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வாகனங்கள் தான் அந்த உடல்களை கொண்டு வரதுக்கு, அதாவது வீட்டிலிருந்து சுடுகாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய அந்த இறுதி வாகனம் என்பது குறைவா இருக்கிறதா நம்ம கிடைச்ச தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில வாகனங்கள் இங்க உடலை இறக்கி வச்சுட்டு மீண்டும் அவர்கள் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அந்த உடலை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த பகுதியில வாகனங்கள் குறைவா இருக்கு இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. அடுத்தடுத்து வாகனங்கள் உடலை இறக்கி வச்சுட்டு போயிட்டு மீண்டும் அடுத்தடுத்த உடல்களை கொண்டு வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் விரைவாக இறுதி அடக்கம், இறுதி சடங்கு செய்வதற்கான வாய்ப்புகளா இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த உடல்கள் சுடுகாட்டை நோக்கி இறுதி பயணம் வந்துட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிகவும் துர்பாகியகரமான ஒரு விஷயம், சோகமான சூழ்நிலை இங்கே கருணாபுரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி நமக்கு கிடைச்சது. இது உயிர் பலிகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த உடல்களை வைப்பதற்கான ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைக்கிறதே பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணுறோம், இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஃப்ரீசர் பாக்ஸும் எங்கள் கிராமத்துக்கு வந்துருச்சு, எங்கள் ஊருக்கு வந்துருச்சு, வேற இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, என்ன மாதிரி எல்லாம் சோகங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு காலையில் ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாத உடல்கள் அப்படியே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது எல்லாம், அந்த மாதிரியான சோக காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போதும் நம்முடைய செய்தியாளர் சொல்வது போல அந்த உடல்களை தகனம் செய்வதற்கான வாகனங்கள் போதுமான அளவில் இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லா உடல்களையும் அல்லது நிறைய உடல்களை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து தகனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால ஒரே வாகனம் பல பேருக்கு அங்கே பயன்படக்கூடிய வகையில் அது மாதிரியான திரும்ப சென்று வேறு உடல்களை கொண்டு வர வேண்டிய அவசியம், அந்த அவலத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை
நம்முடைய செய்தியாளர் சொன்னது போல நிச்சயமாக ஒரு கருப்பு தினம் கருணாபுரத்திற்கு என்று சொன்னால் மிகையல்ல. எந்த அளவிற்கு சோகத்தை ஒரே நாளில் அனுபவிக்க முடியும், எந்த அளவிற்கு ஒரே நாளில் அழுது தீர்க்க முடியும், எந்த அளவிற்கு இதை அவர்களால் தாண்டி வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாகத்தான் மாறி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.